ஈரோடு மாவட்டத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை முதலமைச்சர் பழனிசாமி நாளை ஆய்வு செய்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்க இணைந்திருக்கிறார். கேட்டு பெறலாம். ரமேஷ், முதலமைச்சரின் செயல் திட்டம் என்ன? நாளை காலை இங்கிருந்து 6:20 சென்னையிலிருந்து விமானம் மூலம் புறப்பட்டு கோயம்புத்தூர் சென்றடைகிறார். காலை 8 மணி அளவில் அங்கிருந்து சாலை மார்க்கமாக பவானி, குமாரபாளையம், பள்ளிப்பாளையம், ஈரோடு, கருங்கல்பாளையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அந்த காவிரி கரையோர பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை சந்திக்கிறார். அது மட்டுமில்லாமல் அரசு அதிகாரிகள் மற்றும் மாவட்ட ஆட்சியருடன் ஈரோடு இருக்கக்கூடிய அந்த சர்க்கியூட் ஹவுஸ் அங்க இருக்க ஆய்வு பண்றாரு. ஏற்கனவே பாத்தீங்கன்னா 2 லட்சம் கன அடி அளவிற்கு காவிரியுடைய வெள்ளப்பெருக்கு இருக்கக்கூடிய நிலையில் மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் வரக்கூடிய தண்ணீர் முழுவதுமாக திறந்து விடப்படுவதால் சேலம் மாவட்டத்திலிருந்தே பாதிப்பு இருக்கிறது. குறிப்பாக நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த அமைச்சர் தங்கமணி 2 நாட்களாக அங்கிருந்து நிவாரண பணிகளை முடித்துவிட்டு இருக்கிறார். 1500க்கும் மேற்பட்டோர் அங்க குமாரபாளையம், பவானி உள்ளிட்ட பகுதிகளில் வசிப்பவர் அந்த மரியம் மாவட்ட ஆட்சியர் கூட பேட்டி கொடுத்தாங்க. முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்காங்க. இந்த நிலையில் முதலமைச்சரும் அந்த காவிரி கரையோர மாவட்டத்தில் நீங்க குறிப்பாக கர்நாடகாவிலிருந்து தண்ணி வரக்கூடிய தமிழகத்துடைய எல்லையில் இருந்த ஒகேனக்கல்ல இருந்து தண்ணீருடைய பாதிப்பு கரையோர மக்களுக்கு இருந்து வரக்கூடிய நிலையில் ஈரோடு மாவட்டத்தில் நாளைக்கு ஆய்வு செய்கிறார் என்ற செய்தி குறிப்பு தற்போது வந்திருக்கிறது. ரமேஷ், ஒருபுறம் கரையோர மக்கள் அதிக வெள்ளத்தால் பாதிக்கப்படுகிறார்கள், மறுபுறம் கடைமடை பகுதிகளுக்கு காவிரியில் அதிக நீர் வந்தாலும் கடைமடை பகுதிகளுக்கு இன்னமும் நீர் வந்து சேரவில்லை என்ற குறையை அப்பகுதிகளில் வசிக்கும் மக்கள் முன்வைக்கிறார்கள். இதனையும் கருத்தில் கொள்ள முதலமைச்சர் திட்டமிட்டிருக்கிறாரா? அந்த பகுதிகளுக்கு அவர் செல்ல வாய்ப்பு இருக்கிறதா? நிச்சயமாக ஏற்கனவே குடிமராமத்து என்ற ஒரு பணியை தமிழக அரசு கிட்டத்தட்ட 400 கோடி ரூபாய் அளவிற்கு 2 கட்டங்களாக செயல்படுத்தி வருகிறது. 7 மாவட்ட குறிப்பாக IAS அதிகாரிகள், ககன்தீப் சிங் பேடி உள்ளிட்ட உயர் IAS அதிகாரிகள் தலைமையில் கூட குழுலாம் கூட மாவட்டத்திற்கு 7 மாவட்டம் 8 மாவட்டம் என்று சேர்த்து அந்த குடிமராமத்து பணி என்று சொல்லக்கூடிய அந்த பண்டைய காலத்தில் இருக்கக்கூடிய அந்த ஏரி குளங்களை ஈரோடு மாவட்டத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை முதலமைச்சர் பழனிசாமி நாளை ஆய்வு செய்யவிருக்கிறார். தகவல்களோடு இணைந்தமைக்கு நன்றி ரமேஷ்.